பிரைஸ் தி லார்ட். கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நான் எடுத்திருக்கிற தலைப்பு நீங்கள் ஒரு அற்புதம், யூ ஆர் அ மிராக்கிள். இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் பேச போறேன். செய்திக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக தந்தையே, அப்பா ஆண்டவரே, இன்றைக்கு நான் எடுத்திருக்கிற தலைப்பு நீங்கள் ஒரு அற்புதம். இந்த விஷயத்தை பத்தி நான் பேச போறேன். ஆண்டவரே, நாங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கிறோம் இயேசுவின் அற்புதம் பத்தி மட்டுமே. ஆண்டவரே, இப்படி இருக்கிற ஒரு பட்சத்துல ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு சொல்லியிருக்கிறீங்க நீங்கள் ஒரு அற்புதம்னு சொல்லி. ஆண்டவரே, இதை பத்தி நாங்க அதிகமாக தெரிஞ்சுக்கணும். ஆண்டவரே, எங்க புத்திக்கு அறியாதது, எட்டாதது, புரியாதது எங்களுக்கு ஆண்டவரே நீங்க தெரியப்படுத்தணும். ஆண்டவரே, ஆவியானவரே, நீங்க வாங்க, நீங்க இடைபெறுங்கள். ஆண்டவரே, உங்கள் மூலமா நாங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஆண்டவரே, உண்மையிலே நாங்க அற்புதமானவர்கள் தானா? அந்த ஒரு கேள்வி எங்களுக்குள்ள இருக்கு. ஆண்டவரே, அதை நீங்க எங்களுக்கு சரியாக முறையில எங்களுக்கு புரிய வைங்கள். ஆண்டவரே, உங்களோட வார்த்தையை கொண்டு நீங்க பேசுங்கள், நீங்க இடைபெறுங்கள். ஆவியானவரே, உங்களோட நாமம் மட்டுமே மகிமை உண்டாகட்டும். எங்கள் ஆண்டவரே ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்றைக்கு எடுத்திருக்கிற தலைப்பு நீங்கள் ஒரு அற்புதம். முதல்ல நம்ம ஆதார வசனம் பார்த்துடலாம். கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீங்கள் என்னோட அற்புதங்களாக இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. சரி, அதோட ஆதார வசனம் பார்ப்போம். ஏசாயா 8:18. அல்லேலூயா. இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். ஆமென். அதாவது என்னன்னாக்கா, ஏசாயா 8:18 ஆண்டவர் சொல்றாரு, சீயோன் பர்வதத்தில் வாசமாய் இருக்கிறோம் சேனைகளின் கர்த்தராலே. நாம எல்லாருமே ஒரு அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இந்த உலகத்திலே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எவ்வளவு ஒரு பெரிய மேன்மையான ஒரு விஷயம் பாருங்க. இந்த ஒரு மேன்மையான விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம நம்மளை பார்த்து தேவன் சொல்லுகிறார், தேவன் என்ன நம்ம சொல்றாரு, நீங்க என்னோட பிள்ளைகள், நீங்கள் தான் என்னோட அற்புதங்கள், நீங்கள் தான் என்னோட அடையாளங்களாக இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோ ஒரு மேன்மையான விஷயம் நம்மளுக்கு ஆண்டவர் பார்த்து சொல்லியிருக்கிறார். நீங்கள் என் பிள்ளைகள், நீங்கள் என்னோட அற்புதங்கள். நம்மளை பார்த்து உலக மக்களும் அதே தான் சொல்வார். அடேங்கப்பா, இவங்க கிட்ட எவ்வளோ ஒரு மாறுதலா இருக்கு, இவங்க ஒரு அற்புதமான ஜனங்களா இருக்கிறாங்களே, இவங்களோட வாழ்க்கையே ஒரு அற்புதமாகவே இருக்குன்னு உலக மக்கள் சொல்றாரு. அதாவது என்னன்னாக்கா, கிறிஸ்துவ கிட்ட இருந்து வர நம்ம பெற கூடிய ஒரு அற்புதங்கள் ஒன்று, அதே நேரத்துல நாமே ஒரு அற்புதங்களாக மாறுவது வேறொன்று. சோ இதை பார்த்துதான் நம்ம கிறிஸ்துவின் பார்வையிலும் நம்ம அற்புதங்களாகவே இருக்கிறோம். அதே நேரத்துல உலக மக்களோட பார்வையிலும் நம்ம அற்புதமாகவே இருக்கிறோம். அதை நினைச்சு நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும். இப்ப நீங்க சொல்லலாம், உலக மக்கள் யாரு, நம்ம யாரு? அதாவது என்னன்னாக்கா, கிறிஸ்துவ தெரிஞ்சு அறிஞ்சு புரிஞ்ச ஜனங்கள் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்க, இவங்க ஒரு அற்புதமானவர்கள். கிறிஸ்துவ அறியாத ஜனங்கள், உலகத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்க கிறிஸ்துவ அறியாத ஜனங்கள், அவங்க நம்மளை பார்த்து இவங்க ஒரு அற்புதமான ஜனங்கள்னு சொல்றாங்க. இவங்க தான் உலக மக்கள். உலக மக்களுக்கு கிறிஸ்துவ தெரியாது. அந்த ஜனங்கள் பார்த்து நம்ம கிறிஸ்துக்குள்ள இருக்கிற நம்மளை பார்த்து, அடேங்கப்பா, இவங்க ஒரு அற்புதமான ஜனங்களா இருக்கிறாங்களே, இவங்க கிட்ட தேவன் பேசுறான்னு நினைக்கிறேன், அதனால இவங்க வித்தியாசமா இருக்கிறாங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என்னோட அற்புதங்கள், நீ ஒரு அற்புதம் அப்படின்னு சொல்றாரு. சோ அதனால ஒவ்வொருத்தரும் அற்புதம்னு சொல்லி இருக்கிறார் தேவன், நம்மளை பார்த்து சொல்லி இருக்கிறாரு. இப்போ நம்ம யோசிக்கணும். இப்போ இந்த உலக மக்கள் கிறிஸ்துவ அறியாத ஜனங்க. இப்போ கிறிஸ்துவ அறிந்த ஜனங்கள், அதாவது கிறிஸ்துவ உண்மையா உள்ளத்தில் ஏத்துட்டு அவருபடி நம்ம நடக்கிறது, அதாவது அவரோட கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவங்களுக்கு ஒரு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்னோட அற்புதங்கள் அடையாளங்கள். இதுல ரெண்டு மக்கள் இருக்கிறாங்க. அதாவது கிறிஸ்துவை ஏத்துக்குன்னு அவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் பெற்ற ஒரு மக்கள், கிறிஸ்துவை ஏத்துட்டு இருக்கிறாங்க, ஞானஸ்தானமும் பெற்று இருக்கிறாங்க. அப்படி இருந்தும்
பழைய பாவங்களே செஞ்சுட்டு வருங்க வந்து ஆண்டவர் சொல்றாரு இந்த குடும்பம் சபிக்கப்பட்ட ஒரு குடும்பம், சபிக்கப்பட்டவர் நபர்கள்னு ஆண்டவரே சொல்றாரு. அதாவது என்னன்னாக்கா உலக மக்கள் இந்த ரெண்டு விதமான ஜனங்களை இப்ப பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதாவது கிறிஸ்துவ தெரிஞ்ச ஜனங்களே பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவங்க கிட்ட கிறிஸ்துவ இருக்கிறாரா, இவங்க உண்மையிலே கிறிஸ்துவ ஏத்துக்கிட்டு இருக்கிறாங்க, இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பரிசுத்தம் இருக்கு, நமக்கு வந்து விடை கிடைக்கும், இவங்க கிட்ட நம்ம போனா அங்க போனா வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து உலக மக்கள் தேடி வராங்க. அதே உலக மக்கள் இந்த கிறிஸ்துவ தெரிஞ்சோ பழைய பாவங்களே செஞ்சு நம்ம பாவ மன்னிப்பு கேட்டாச்சு, நம்மள ஆண்டவர் மன்னிச்சு இருக்கிறாருன்னு சொல்லி பழைய பாவங்களே தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தாங்கன்னா அவங்கள வந்து வேதம் சொல்லுது இவங்க சபிக்கப்பட்டவர்கள் சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கை பண்ணி இருக்கிறாரு. சோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து இந்த கிறிஸ்து அறிந்த ஜனங்களும் இந்த கிறிஸ்து அறிந்து அவரோட கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாத ஜனங்களும் இந்த உலக மக்களும், இந்த மூணு விதமான மக்கள் தான் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சோ இவங்க எல்லாருமே அற்புதங்கள் அடையாளங்கள் தான் தேவரோட பார்வையில். இப்ப நம்ம பார்க்கலாம், வாசிப்போம். டியூட்டானமி 28ஆம் அதிகாரத்துல 46ஆம் வசனம் நம்ம படிப்போம். இப்போ வந்து பிளெஸிங் அண்ட் சாபம் இது ரெண்டு குறித்து ஜனங்களை பத்தி நம்ம பார்ப்போம். இந்த உலக மக்கள் வந்து இந்த பிளெஸிங் உள்ள ஜனங்களை வந்து அடேங்கப்பா இவங்க அற்புதமான ஜனங்கள், தேவன் கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அதே நேரத்துல சபிக்கப்பட்ட கிறிஸ்துவ அறிந்து சபிக்கப்பட்ட ஜனங்களும் பார்த்து ஐயோ இவங்க தேவனால சபிக்கப்பட்டவங்க, இவங்க வேண்டாப்பா, அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வந்து உலக மக்களுக்கு வருது. நீங்க வந்து டியூட்டானமி 28ஆம் அதிகாரம் முழுசா படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுல வந்து 1 to 14 அதிகாரம் வரைக்கும் ஆண்டவர் சொல்றாரு என்னென்ன ஆசீர்வாதங்கள் அவங்களுக்கு கிடைக்குதுன்னு. அதாவது கர்த்தரோட கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தவர்களுக்கு அவங்க என்னென்ன பிளெஸிங்ஸ் ஆசீர்வாதங்கள் கொடுத்திருக்கிறாங்கன்றத பத்தி ஆண்டவரே சொல்லியிருக்கிறாரு 1 to 16 வரைக்கும். அதுக்கப்புறம் வர வசனங்கள் பாருங்க, ஒரு 54 வசனங்கள் இருக்கும். அந்த 54 வசனங்களும் அவங்கள வந்து தேவன் எப்படி சபிச்சு இருக்கிறாருன்றது குறித்து எழுதியிருக்கு. ஏன்னா தேவனோட கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாத ஜனங்கள், தேவனோட கட்டளைகளை வந்து அவமதிக்கிற ஜனங்களை பார்த்து உலக மக்கள் சொல்றாங்க இவங்க தேவனால சபிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஒரு வசனத்தை மட்டும் நம்ம இன்னைக்கு வாசிப்போம். டியூட்டானமி 28:46 படிப்போம். உபாகமம் 28:46 உன்னிலும் உன் சந்ததியிலும் என்றைக்கும் அடையாளமாகவும் அற்புதமாகவும் இருக்கும். சோ இந்த மாதிரி வந்து ஆண்டவர் வந்து சொல்றாரு. சோ இது 16 வசனம் வரைக்கும் அவங்களுக்கு ஆண்டவர் வந்து என்னென்ன பிளெஸிங் கொடுக்கிறாருன்னு சொல்லிக்கிறாரு. ஆனா அவரோட கட்டளைக்கு கீழ்ப்படியாத ஜனங்களுக்கு வந்து அந்த 54 வசனம் வரைக்கும் அவங்களுக்கு வந்து சாபத்தை ஆண்டவர் வந்து கொடுத்து எச்சரிக்கை பண்ணி இருக்கிறாரு. சோ கீழ்ப்படியாத ஜனங்களுக்காக. சோ இந்த மாதிரி வந்து எப்போ நம்ம வந்து இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் வந்து எப்படி தெரியுமா, எப்போ நம்ம உண்மையிலே வந்து ஆண்டவரை அக்செப்ட் பண்ணி நம்ம உள்ளத்தில் ஏத்துக்கிறோமோ அன்னில இருந்து வந்து தேவன் வந்து நமது பக்கம் தான் இருக்கிறாரு. அதனால நம்ம ஒரு அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிறோம், நம்ம மாறி விடுகிறோம். ஆனா இந்த தெரிஞ்சு பாவத்திலேயே வந்து கட்டளைக்கு கீழ்ப்படியாத ஜனங்களை பார்த்து ஆண்டவர் வந்து இவங்க வந்து ஒரு மாறுபட்ட ஒரு சங்கதின்னு சொல்றாங்க. அதாவது மாறுபட்ட சங்கதி, இவங்க வந்து சபிக்கப்பட்ட சங்கதிகள். சோ இப்ப வந்து நம்ம கர்த்தருக்குள்ள இருந்து அவரோட கட்டளைகளை கீழ்ப்படிந்து நம்ம இப்போ வந்து அற்புதங்களாக அடையாளங்களாக நம்ம மாறணும். அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கினா போதுங்க, நம்ம வந்து தேவனோட பிள்ளைகளாக உண்மையா நம்ம மாறியே விடுகிறோம். ஏன்னா கிறிஸ்து நமக்குள்ள இருந்தா உண்மையிலே நீங்க வந்து ஒரு அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இந்த உலகத்துல நீங்க வாழ போறீங்க. சோ அதாவது என்னன்னாக்கா முதல்ல ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையில முதல் ஒரு அனுபவத்தை கொடுக்கிறாரு. அது என்ன அனுபவம்னு பார்ப்போம். அதாவது என்னன்னா இந்த நமக்குள்ள ஆண்டவர் நம்ம ஏத்திட்ட பிறகு நம்ம வந்து உள்ளத்துல வந்து உண்மையா ஆண்டவர் அக்செப்ட் பண்ண பிறகு நமக்குள்ள முதல் அனுபவம் ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரு. 2 கொரிந்தியர் 5:17. அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5:17.
இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். அவ்வளவுதாங்க. கிறிஸ்து நமக்குள்ள இருந்தாலே நம்ம வந்து புதிய சிருஷ்டி ஆயிடுவோம். ஏன்னா வேதம் சொல்லுது 1 ஜான் 1:7 படி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வந்து சகல பாவங்களே நீக்கி சுத்திகரிக்கப்பட்டு இருக்கிறது. அதனால வந்து நம்ம உண்மையிலே கிறிஸ்து உள்ளத்தில் ஏத்துட்ட பிறகு நம்ம புதிய சிருஷ்டியா மாறிடுவோம். சோ புதிய ஒரு அனுபவம் நமக்குள்ள வருதுனால நீங்க ஒரு அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிறீங்க. நீங்க வந்து பாவ அறிக்கை பண்ணிட்டு மறுபடியும் பழைய பாவங்கள் பண்ணீங்கன்னாக்கா நீங்க சபிக்கப்பட்டவர்கள். சோ அதுக்கு உண்டான வாய்ப்பை நம்ம கொடுக்க கூடாது. நம்ம கிறிஸ்துக்குள்ள இருந்து உண்மையா இருந்து நம்ம புதிய சிருஷ்டியா நம்ம மாறணும். அதுக்கப்புறம் வந்து இந்த உலக மக்கள் வந்து ஆச்சரியப்படுவாங்களா, நம்மளை பார்த்து ஆச்சரியப்படுவாங்களா, அப்படியே பிரமிப்பாங்களா. அதாவது என்னன்னாக்கா நமக்குள்ள வந்து அந்த புதிய சிருஷ்டி வந்த பிறகு அவரோட ரத்தத்துல நம்ம கழுவப்பட்ட பிறகு நம்ம உண்மையா நம்ம அற்புதங்களாகவோ அடையாளங்களாகவோ மாறி விடுகிறோம். ஜனங்க வந்து நம்மளை பார்த்து ஆச்சரியப்பட்டு இந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் பேசுறாங்களா. அதை வாசிப்போம். 1 பீட்டர் 4 அதிகாரம் 4-5 படிப்போம். 1 பேதுரு அதிகாரம் 4 வசனம் 4-5. அந்த துன்மார்க்க உலகிலே அவர்களோட கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதினாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூஷிக்கிறார்கள். உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறவருக்கு அவர்கள் கணக்கொப்பு விற்பார்கள். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. அதாவது என்னன்னாக்கா நம்ம வந்து அந்த துன்மார்க்கரோட உலகில வந்து நம்ம விழவே மாட்டோம். So we'll be separate. ஏன்னா நம்ம உண்மையா கிறிஸ்துவ உள்ளத்தில் ஏத்துட்டு இருக்கிறோம். சோ அவர் நம்ம வந்து பரிசுத்தமா இருக்கிறோம். அதாவது என்னன்னாக்கா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவி நம்ம மேல வரும் பொழுது நம்ம ஒரு அற்புதங்களாகவே நம்ம மாறி விடுகிறோம். அடுத்தது என்னன்னாக்கா ஆக்ட்ஸ் 2:6 வந்து என்ன சொல்லியிருக்குனாக்கா பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வராரு. இயேசுவோட சீஷர்கள், அதாவது அவரோட டிசைபிள்ஸ் பார்க்கிறாரு. அவங்களெல்லாம் வந்து பரிசுத்த ஆவியில வந்து நிரப்புறாராம். 120 பேர் பாருங்க பரிசுத்த ஆவியில் நிரம்பி வந்து அவ்வளோ ஒரு அபிஷேகம் அவங்களுக்கு கிடைச்சி அவங்க வந்து ஆக்ட்ஸ் 2 அதிகாரத்துல 11-12 படி அவங்க வந்து பிரமித்து வந்து ஜனங்க அவங்கள பார்த்து பிரமித்தாங்களா. அந்த 120 பேர் பார்த்து பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் அவரோட நிறைவு அவங்க மேல வந்த பிறகு ஜனங்க வந்து உலக மக்கள் அவங்கள பார்த்து பிரமித்தாங்களா. ஏன் பிரமித்தாங்கனாக்கா அந்த நிறைவுல வந்து அவங்க வந்து பரிசுத்த ஆண்டவருடைய நிறைவுல வந்து அவங்க அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பிச்சுட்டாங்களா. வேற வேற மொழியில அவங்க பேச ஆரம்பிச்சுட்டாங்களா. அதெல்லாம் ஐயோ இது எங்க போய் முடியுமோன்றது வந்து ஜனங்களுக்கு வந்து ஒரு கலக்கம் ஆயிடுச்சா. ஐயோ இவங்க எல்லாம் இப்படி இருக்கிறாங்களே, இப்படி மாறிட்டாங்களே. ஏன்னா பரிசுத்த ஆவியானவரோட நிறைவு ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப அவசியங்க. நம்ம வந்து உள்ளத்தில் ஏத்துட்ட பிறகு அடுத்த வர போறது பரிசுத்த ஆவியானவரோட நிறைவு. அதை வந்து நம்ம பெற்றுக்கொள்ளணும். அந்த நிறைவை வந்து ஒவ்வொருத்தரும் பெற்றுக்கொள்ளணும். அதை பெறாவிட்டாதான் நம்ம சபிக்கப்பட்டவர்கள், அதை பெற்றுக்கொண்டா நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஸோ இந்த மாதிரி 120 சீஷர்களை வந்து பரிசுத்த ஆவியானவர் வந்து நிரப்பினாராம். ஜனங்க அவங்கள பார்த்து ஆச்சரியப்பட்டு அப்படியே பிரமித்தாங்களா. ஆக்ட்ஸ் 10:46 படிப்போம். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:46. பேதுருவோடே கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். ஆமென். அதாவது என்னன்னாக்கா யூதர்கள் வந்து பிரமித்தார்களா. என்னன்னா புறஜாதிகள் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் நிறைவு வந்துடுச்சேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் பார்த்து பிரமித்தார்களா. சோ யூதர்களே இப்படி பிரமிக்கும் போது உலக மக்கள் நம்மளை பார்த்து எப்படி பிரமிப்பாங்க, எப்படி நம்ம வேறுபாடு உள்ள ஒரு வாழ்க்கையா நம்ம வாழ்க்கை மாறிடும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நிறைவு நம்மளுக்கு வந்த பொழுது we will be different.
ஃப்ரம் அதர்ஸ். ஸோ நம்ம வந்து we will be blessed இருப்போம். ஸோ இந்த நிறைவு வந்து ஒவ்வொருத்தரும் நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஸோ அதனால தான் ஆண்டவரோட பார்வையில் வந்து நம்ம வந்து அதிசயங்களாகவும் அற்புதங்களாகவும் அவரோட அடையாளங்களாகவும் நம்ம இருக்கிறோம். ஸோ அவங்க வந்து அந்த எல்லாருக்குமே இந்த பரிசுத்த ஆவியானவரோட நிறைவு ரொம்ப ரொம்ப அவசியம். பரிசுத்த ஆவியானவரோட நிறைவை நம்ம பெற்றுக்கொள்ளணும். இயேசுவோட பார்வையிலையும் சரி, தேவதூதர்களோட பார்வையிலும் சரி, பக்தி உள்ளவர்கள் பார்வையிலும் சரி, பக்தி இல்லாதவர்கள் பார்வையிலும் சரி, உலக மக்களோட பார்வையிலும் சரி, நம்ம எல்லாருமே வந்து ஒரு அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் நம்ம இருக்க போறோம். ஏன்னா பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு நம்ம பெற்று இருக்கிறோம். ஒரு சின்ன உண்மையான சம்பவத்தை சொல்றேன். ஒரு குறிப்பிட்ட ஊர்ல வந்து ஒரு நபர் நல்லா வாட்ட சாட்டமா நல்லா மீசெல்லாம் முட்டிட்டு அப்படியே கம்பீரமா இருப்பாரு. அவர் வந்து ஒரு சபைக்கு போவாரு. பல வருஷமா ஒரு சபைக்கு போயிட்டு இருக்கிறாரு. அந்த சபையில என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினாக்கா, அங்க பரிசுத்த ஆவியானவரோட நிறைவுக்கு ரொம்ப அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அங்க எல்லா ஜனங்க அந்நிய பாஷைகளை பேசி அபிஷேகப்பட்டவர்கள் எல்லாம் அந்நிய பாஷைகளை பேசிட்டு இருப்பாங்களா. ஆனா இவரு வருஷ கணக்குல போயிட்டு இருக்கிறாரு. இவருக்கு வந்து அந்த நிறைவே கிடைக்கல. பரிசுத்த ஆவியானவரோட நிறைவே கிடைக்கல, அபிஷேகமும் கிடைக்கல. ஆனா தொடர்ந்து போயிட்டே இருக்கிறாரு. ஸோ இதனால வந்து அவரு வந்து நல்லா அப்படியே சும்மா அப்படியே கம்பீரமா அப்படியே மிலிட்ரி மேன் மாதிரி இருப்பாரு. ஒரு நாள் ஒரு பார்பர் ஷாப்க்கு போறாரு, முடி கட் பண்ணி ஷேவிங் எல்லாம் ஷேவ் பண்ணிட்டு வரலான்னு. சரி, அவர் வந்து அந்த பார்பர் வந்து எல்லாம் முகத்துல எல்லாம் ஷேவிங் க்ரீம் எல்லாம் போட்டு அப்ளை பண்றாரு. ஏதோ ஒரு தமாசான ஒரு ஜோக்கை வந்து அந்த பார்பர் சொல்றாரு. உடனே இவர் வந்து அந்த பழக்க தோஷத்துல சிரிக்கிறத விட்டுட்டு ஹல்லேலூயா ஹல்லேலூயான்னு அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. கர்த்தர் பார்த்தாரு, இதுதான் சரியான நேரம் இவருக்கு சொல்லிட்டு ஆவியானவரோட அபிஷேகம் வந்து அவர் மேல ஊத்திட்டாரு, அந்த நிறைவை ஊத்திட்டாரு. ஸோ அதனால அவருக்கு அப்படியே அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பார்பர் வந்து கையில கத்தி வச்சுட்டு எல்லாம் கீழே போட்டு இவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னு கொண்டு போய் அவங்க வீட்டுல வந்து ஐயாவுக்கு ஏதோ ஆயிடுச்சு, என்னன்னோ பேச ஆரம்பிக்கிறாருன்னு. ஸோ அது வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த சம்பவத்தை நினைச்சு அந்த பிரதர் வந்து எப்போதும் சிரிச்சுட்டே இருப்பாராம். ஸோ எந்த நேரத்துல எப்போ ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை ஊத்த போறாருன்றது யாருக்குமே தெரியாதுங்க. அந்த அபிஷேகம் நம்ம எல்லாருமே பெற்றுக்கொள்ளணும். ஒவ்வொரு தடவை அந்த அபிஷேகம் நம்மளுக்கு ஒரு தடவை வந்துடுச்சுன்னா, ஒவ்வொருத்தருக்கிட்டையும் அந்த அபிஷேகம் ஒரு தடவை வந்துடுச்சுனாக்கா நம்ம வாழ்க்கையே முழுசா அப்படியே ஃபுல்லி சேஞ்ச் ஆயிடும்னா பாத்துக்கங்க. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்வோம். நம்ம வில் பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ். அமெரிக்கால வந்து ஒரு பத்திரிக்கைக்காரன் இருப்பாரு. அவர் வந்து ஒவ்வொரு சபையில இவர் போவாரு. போனாக்கா அங்க வந்து பரிசுத்த ஆவியில நிறைந்த ஜனங்க வந்து அந்நிய பாஷைகளை பேசுவாரு. இந்த ரிப்போர்ட்டர் என்ன பண்ணுவாரு, கூடவே டேப் ரெக்கார்ட் எடுத்துட்டு போவாரு. ஏன்னா இவருக்கு வந்து அந்நிய பாஷைகளை பத்தி நம்பிக்கை கிடையாது, அவருக்கு பிலீவே இல்லை. என்ன பண்ணுவாரு, அந்த அவங்க அந்நிய பாஷைகள் பேசுறக்குள்ள அதை ரெக்கார்ட் பண்ணுவாரு. டேப் ரெக்கார்ட்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு அவரோட உள்நோக்கம் என்னன்னாக்கா, போய் மொழி ஆராய்ச்சிக்காரங்கள்ட்ட கொடுத்து எப்படியாவது இவங்க பேசுறதெல்லாம் பொய்ன்னு சொல்லி நிரூபிக்கணும். அந்த ஒரு தாட்ல தான் ஒவ்வொரு சபையில இவர் போய் டேப் ரெக்கார்டோட போய் ரெக்கார்ட் பண்ணிட்டு வருவாரு. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில வந்து அந்த பக்கத்து ஊர்ல வந்து பரிசுத்த ஆவியை நிறைவு பெறாத ஜனங்களுக்கு வந்து ஜபம் பண்ற ஒரு கூட்டம். அதுல ஒரு 10 பேர் போறாங்க பாஸ்டருங்கோ. அதாவது பரிசுத்த ஆவியானவரின் நிறைவு பெற்ற ஒரு 10 ஜனங்கள் வந்து ஒரு கூட்ட ஜனங்களை வந்து கூப்பிடுறாங்க. யாரெல்லாம் நிறைவு பெறாதுங்கோ அவங்க மேல நாங்க தலையில கை வச்சு ஜபிக்க போறோம். ஸோ நீங்க எல்லாருமே பரிசுத்த ஆவியானவரின் நிறைவை பெற்றுக்கொள்வீர்கள்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு கூட்டத்துக்கும் இவரும் போறாரு. இவர் மனசுல இதுதான் நோக்கம், இவங்களை வந்து எப்படியாச்சும் பப்ளிக் முன்னாடி இவங்க பொய்ன்னு சொல்லி நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி போறக்குள்ள அவரு அங்க போய் பேசுறாரு. அந்த 10 பேரை பாக்குறாரு, பேசுறாரு. அதுல வந்து ஒரு 4 பேர் கூட உட்காந்து அவர் வந்து பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்த பத்திரிக்கைக்காரன் வந்து வந்த நோக்கத்தை சொல்றாரு. நான் அப்படியே சும்மா வந்து இங்க பார்க்க வந்திருக்கிறேன், நீங்களாம் அந்நிய பாஷை இவங்க எல்லாம் பேசுறாங்களே, இப்ப புதுசா வரவங்களுக்கு கூட நீங்க கை வச்சு ஜபிச்சா
ஆரம்பிச்சா அவங்க ஃபர்ஸ்ட் டைம் அந்நிய பாஷை பேசுறது வந்து நான் பார்த்துட்டு நான் வந்து ஒரு புக் எழுத போறேன் அந்த மாதிரி சொல்றாங்க. உள்நோக்கத்துல இவங்க வந்து பொய் பேசுறாங்கன்றது நிரூபிக்கணும், அதனால அப்படி அந்த நோக்கத்துல தான் இருக்கிறாரு. அதனால இவர் சொன்ன வார்த்தைகள் வந்து அந்த அனுபவம் எப்படி இருக்குது அதை நாங்க நான் பார்க்கணும், அதனால வந்து நான் ஒரு புக் எழுத போறேன். அப்ப அந்த 4 பேர் கேட்டாங்களா, அடுத்தவங்க வந்து புதுசா அந்த பரிசுத்த ஆவியானவர் நிறைவை பெற்று அந்நிய பாஷைகள் பேசுற அந்த அனுபவத்தை நீங்க பார்த்து எழுதுறதை விட ஏன் அந்த அனுபவம் உங்களுக்குள்ள வந்து நீங்களே பரிசுத்த ஆவியானவரோட நிறைவு பெற்று நீங்களே அந்த அந்நிய பாஷைக்குள்ள நீங்க பேசினா உங்களுக்குள்ளவே அது வந்து தத்ரூபமா இருக்குமே, அப்ப அந்த புக்கு வேர்ல்ட் ஃபேமஸ் ஆகுமே அப்படின்னு சொல்றதுக்குள்ள அவர் சொல்றாரா, நான் எப்படி அது பண்ண முடியும், எனக்கு எப்படி தெரியலையே. உடனே நீங்க இந்த இடத்துலயே அப்படியே பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கப்போ முழங்கால் போடுங்கன்னு சொல்லி முழங்கால் போட வைக்கிறாங்க. அதை 4 பேரும் போய் தலையில கை வச்சிடுறாங்க. பரிசுத்த ஆவியானவரே இவரு மேல வந்து இறங்கும், நிரப்புங்கள் ஆண்டவரே சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஜெபத்தை பண்றாங்க. இறங்கி வாங்க, நிரப்புங்கள் சொல்லி. சோ அவருக்கு வந்து அப்படியே இது ஆண்டவர் பாக்குறாரு, கர்த்தர் பார்த்தாரு, இதுதான் சரியான நேரம் சொல்லி அவர் மேல பரிசுத்த ஆவியான நிறைவை ஊற்றிட்டாரு, அந்த ஆவியை ஊற்றிட்டாரு. சோ அந்த மாதிரி வந்து எந்த நேரத்துல வந்து அவரு பரிசுத்த ஆவியானவரோட ஆவியை ஊத்த போறாருன்றது யாருக்குமே தெரியாது. உடனே ஊத்திடுவாரு. அது காலதாமதம் ஆனாலும் சரி அந்த டைம்ல ஊத்தி கண்டிப்பா நிச்சயமா அவர் வந்து நிறைவே நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அவர் வந்து ஊத்தினார், அந்த டைம்ல ஊத்தினாரு. சோ தனக்குள்ள வந்து ஒரு மாற்றங்கள் ஆரம்பிச்சு அவரோட வாழ்க்கையே மாறிடுச்சுன்னா பாருங்க. அவரோட பேர் வந்து ஜான் ஷெரல்னு. அவர் எழுதின மிகப்பெரிய வேர்ல்டு ஃபேமஸ் புக் எதுனாக்கா தி ஸ்பீக் வித் அதர் டங்ஸ். அந்த ஒரு புக்கு அவ்வளோ ஃபேமஸான ஒரு புக்கு அவர் எழுதியிருக்கிறாரு. ஸோ ஒவ்வொரு விஷயத்திலும் பரிசுத்த ஆவியானவர் நிறைவை நம்ம பெற்றுக்கொள்ளணும், நம்ம வாழ்க்கையே மாறிவிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் வந்து அவர் கலந்து கொண்டு அவரோட வாழ்க்கையே மாறிவிட்டது. எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரோட நிறைவை எல்லாருமே பெற்றுக்கொள்ளணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது நம்ம ஒரு அற்புதங்களாகவே மாறி விடுகிறோம். அது அந்த அனுபவம் வந்து ஒரு கூடுதலான ஒரு அனுபவம், நம்ம இயேசு உள்ளத்தில் ஏற்றுக்கின ஒரு அனுபவம். அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவரின் நிறைவை பெற்றுக்கொண்ட பிறகு அது ஒரு எக்ஸ்ட்ரா கூடுதல் அனுபவம். அந்த அனுபவம் தான் நம்ம எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். எல்லாருக்குமே பரிசுத்த ஆவியானவரோட நிறைவை பெற்று இருக்கிறீங்களா, எல்லாருமே பெற்றுக்கொள்ளணும். ஒரு வேளை நீங்க பெற்றுக்கொள்ளலைனாக்கா நீங்க வந்து ஜபிச்சு வந்து அவரோட பிரசன்னத்துல வந்து பரிசுத்த ஆவியானவரோட நிறைவை எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். எல்லாருக்கும் ஒரு சந்தேகங்க, பரிசுத்த ஆவியானவரோட நிறைவுனா என்ன? இந்த கேள்வி எனக்கும் வந்ததுங்க. ஏன்னா அன்டில் எனக்கு சுயமா எனக்குள்ள அவரோட அபிஷேகம் வராவிட்டா, பரிசுத்த ஆவியானவர் நிறைவை நான் பெறாவிட்டு இருந்தா எனக்கு அந்த அனுபவம், அந்த சந்தேகம் எப்போதும் வந்துட்டே இருக்கும். எப்போ அந்த அனுபவம் எனக்குள்ள வந்துச்சோ அன்னிலிருந்து எனக்குள்ளவே அந்த சேஞ்சஸ் என்னால உணர முடியுது. அவர் அபிஷேகம் வந்தக்குள்ளோ நான் அந்நிய பாஷை பேசுறக்குள்ளோ நானாவே இருக்க மாட்டேன். ஏன்னா எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வராரு. அவர் அப்படியே அவரோட பிரசன்னம் அப்படியே இறங்கி வரும். அதை வந்து நம்ம சுயமா நம்ம அனுபவிக்கணும். அப்பதான் உங்களால அது உணர முடியும். அந்த உயர்ந்த அனுபவம் உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்க சுயமா நீங்க அனுபவிக்கணும். அடுத்தவங்களை பார்த்து இவங்க நிறைவே பெற்றிருக்கிறாங்க, ஏன்னா இப்படி பேசுறாங்க, அந்த மாதிரி நீங்க வந்து கேலியும் கிண்டலும் பண்ணக்கூடாதுங்க. நீங்க அந்த அனுபவம் ஒவ்வொருத்தரும் பெற்றுக்கொள்ளணும். இப்போ முதலாவது கேள்வி என்னன்னாக்கா, பரிசுத்த ஆவியானவரோடைய நிறைவுனா என்ன? அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதல்ல. அதாவது என்னன்னாக்கா, பரிசுத்த ஆவியானவரோட நிறைவுனா என்னன்னாக்கா, காணக்கூடாத இறைவன். நல்லா கேட்டுக்கங்க, காணக்கூடாத இறைவன், அத்தரிசனமான இறைவன் நமக்குள்ள ஆவின் ரூபமாக நமக்கு உள்ள வந்து தங்குவதே அந்த உயர்ந்த அனுபவம். புரியுதுங்களா? இதுதாங்க காணக்கூடாத இறைவன், அதரிசனமான இறைவன் நமக்குள்ள ஆவின் ரூபமாக வந்து நமக்குள்ள தங்குவதே அந்த உயர்ந்த அனுபவம். இதுதான் பரிசுத்த ஆவியானவரின்
நிறைவு. இந்த நிறைவு தான் எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். அந்த ஆவியின் ரூபமா நமக்குள்ள வருது, உங்களால உணர முடியும். அவர் ஏன்னாக்கா சீனாய் மலையிலிருந்து இறங்கி வரக்குள்ளோ அந்த மலைக்கு தாங்க முடியவில்லை, அப்படியே அக்னி பத்தி எரிஞ்சது. அது நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், சொல்லப்பட்டிருக்குது, நம்ம வசனத்துல எல்லாம் படிச்சிருக்கிறோம். அப்படி பத்தி எரிஞ்சதா சீனாய் மலையில ஆண்டவர் இறங்கி வரக்குள்ளோ அதே தேவன் பார்த்துக்கங்க, அதே தேவன் நமக்குள்ள இறங்கி வரக்குள்ளோ அதே அக்னி நமக்குள்ள பத்தி எரியும். அப்போ அந்த பத்தி எரியறக்குள்ளோ நம்ம அடுத்தவங்களை பார்க்கறக்குள்ளோ அந்த ஆத்மா அழிய போது, அந்த ஆத்மா அழிய கூடாதுன்றக்குள்ளோ நமக்குள்ள அந்த பத்தி எரிகிற அதே அனுபவம் நமக்குள்ள வரக்குள்ளோ ஐயோ அந்த அந்த அழிந்து போற ஆத்மாங்களை பார்த்து ஒரு பாசம் உண்டாகுது, ஒரு தாகம் உண்டாகுது. என்னடா இப்படி இருக்கிறாங்களே, இவங்களை எப்படியாச்சும் நம்ம காப்பாற்றணுமே, மற்றவர்கள் மேல ஒரு நமக்கே தெரியாம ஒரு பாசம் உண்டாகுது. நம்ம ஒரு அக்னி எரிகிற ஒரு மலையாகவே நம்ம மாறி விடுகிறோம். இதுதான் பரிசுத்த ஆவியானவர் நிறைவு பெற்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோட குணங்கள் இதுதான். அதனால தான் நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீங்க தான் என்னோட அற்புதங்கள், நீங்க தான் என்னோட அடையாளங்கள். ஸோ நம்ம வேறுபாடு உள்ள ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், புனிதமான வாழ்க்கை, உன்னதமான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோன்றது ஒரு நாளும் நம்ம மறக்க கூடாது. அதே நம்ம அந்த பத்தி எரிகிற மலையாகவே நம்ம மாறி விடுகிறோம். நம்மளை பார்த்து ஜனங்கள் ஐயோ இவங்கள்ட்ட என்ன ஒரு மாறுதல், உலக ஜனங்கள், உலக மக்கள் நம்மளை பார்த்து எவ்வளோ ஒரு மாறுதல் சொல்லி ஆச்சரியப்படுவாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டங்கள் வந்தாலும், கண்ணீர் இருந்தாலும், நோய்கள் வந்தாலும் யார் தேடி வராங்க? அபிஷேகப்பட்ட நம்மளை தானே தேடி வராங்க. இவங்க கிட்ட போனா, இவங்க ஜெபம் பண்ணா, இவங்க கை வச்சா நம்ம எல்லாமே சரியாகும். ஏதோ ஒரு இவங்க கிட்ட இருக்குப்பா, தேவனோட ஆவி இவங்கள்ட்ட இருக்குப்பா, இவங்க கை வச்சா பிசாசுங்கெல்லாம் நடுங்கும், அப்படியே ஓடிவிடும். கை வச்சு ஜெபிச்சா, என்னோட அனுபவத்தை சொல்றேன், கை வச்சு ஜெபிச்சா உள்ள இருக்கிற பிசாசு அப்படியே வெளியே ஓடும், அதை நான் பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு அனுபவம் நம்ம உள்ள நம்ம ஃபீல் பண்ணி நம்ம அதை அந்த உணர்ந்தா தான் நம்மளுக்கு அதுல அது என்னன்றது நம்மளுக்கு புரியும். ஸோ அந்த மாதிரி பரிசுத்த ஆவியானவரோட நிறைவு எல்லாருக்கும் வேணும். அந்த அம்மா வந்தா சரியாயிடும், அந்த ஐயா ஜெபம் பண்ணா சரியாயிடும். இது டாக்டர் கிட்ட எல்லாம் முடியாதுங்க, இது முடியாத கேஸ், முடியாதது முடியும் சொல்றது ஒரே ஒரு தேவன், நம்ம தேவன் தான். ஸோ அதனால அந்த அம்மா ஜெபம் பண்ணா அவங்க கிட்ட தேவன் பேசுறாரு, அவங்க கிட்ட ஏதோ ஒரு ஆவி இருக்குது. இவங்க நிச்சயமா ஜெபம் பண்ணா நல்லதே நடக்கும், பிசாசுகள் நடுங்கி அப்படியே ஓடும். எனக்கு ஒரு சம்பவத்தை சொல்ற பாருங்க. ஒரு அம்மா கை வலின்னு சொல்லிட்டு நம்ம உக்காந்தாங்க நம்ம சபையில. ஸோ நான் தற்செயலா தலையில கை வச்சு ஜெபம் பண்ணேன். அதாவது என்னன்னாக்கா கை வலி நீங்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு மாற்றங்கள், சேஞ்சஸ் வந்தது. அதுக்கப்புறம் எனக்கு தெரிய வந்தது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு டைம் வரக்குள்ள சபைக்கு வரக்குள்ள என்னோட முகமும் சரி கண்ணும் சரி பார்க்கவே மாட்டாங்க, என் பார்வையில படலை. அதோட சரி அப்புறம் அப்படியே அவங்க போயிட்டாங்க. அவங்க எனக்கு பக்கமே, இந்த பக்கம் சபை பக்கமே வர முடியாத ஒரு சூழ்நிலை. ஸோ அந்த மாதிரி பரிசுத்த ஆவியானவரோட நிறைவு பெற்றா உள்ள இருக்கிற பிசாசுங்களுக்கு அங்க வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஏன்னா அவங்க அந்த பிசாசு நம்ம விரட்டி விடுவோன்ற ஒரு பீதியோ பயம் வந்ததுனால அவங்க முகத்தையோ கண்ணையோ பார்க்கவே மாட்டாங்க. ஒரு பயம் வந்துடும், தனக்கு தானே ஒரு வட்டத்தை போட்டு அவங்க தனியா இருந்துக்குவாங்க. அதுல விடுதலை வேணும்னா பரிசுத்த ஆவியானவரோட அபிஷேகம் பட்டவர்களுக்கு முன்பாக நின்று தலையில கை வச்சு எல்லாரும் தயவு செஞ்சு ஜெபம் பண்ணிக்கங்க. அது உண்மையிலே அது வேலை செய்யும். ஏன்னா நம்ம தேவன் உண்மையானவர். அவரு இப்ப அபிஷேகம் பெற்ற பிறகு அதுக்கப்புறம் என்ன நடக்குது அது நம்ம பார்க்கலாம். உலக தரக்கூடாத ஒரு அனுபவம், அதாவது என்னன்னாக்கா விசுவாசம். அந்த விசுவாசத்தை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துறார். அந்த விசுவாசம் இப்ப ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லனாக்கா அவ்வளோ விசுவாசமா இருக்கணும். அதுக்கு அந்த வார்த்தைக்கு மறு வார்த்தையுமே இல்லை. அபிஷேகம் பட்ட உடனே அடுத்தது நம்ம கொடுக்கறது விசுவாசம். வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஹெப்ரூஸ் 11:27. எபிரேயர் 11:27. அல்லேலூயா. விசுவாசத்தினாலே
அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாய் இருந்து ராஜாவின் கோபத்திற்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். ஆமென். ஆமென். அதாவது என்னன்னாக்கா, விசுவாசத்தினாலே அதர்சனமான ஒரு தேவனை வந்து தரிசித்ததை போல ஒரு உயர்ந்த ஒரு அனுபவம் அவங்களுக்குள்ள வந்துடும். அதாவது என்னன்னாக்கா, ஒரு மனிதனுக்குள்ள ஒரு மனிதன் வந்து கிறிஸ்து கிட்ட வந்து, ஆண்டவரே என்னோட பாவத்தை மன்னிச்சிடப்பா, என்னை வந்து உங்களோட பிள்ளையா என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் பாவ அறிக்கை பண்ணி அவரோட ரத்தத்தினால கழுவப்பட்ட பிறகு கர்த்தர் அவனை பார்த்து சொல்றாரு, சரி நீ வந்து இன்று முதல் என்னோட பிள்ளையாக நீ மாற போறன்ற ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறாரு. ஜான் 1:2 அது ஜான் 1:2 படி, நீ என் பிள்ளையாக மாறதுக்காக உனக்கு எல்லா அதிகாரமும் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. ஸோ அந்த அதிகாரத்தை நம்ம பெற்றுக்கொண்டு அவர் சொல்படி நம்ம நடக்கணும். அது மட்டும் இல்லைங்க, கலாத்தியன் 4:6 படி, ரோமர் 8:15-16 படி, ஒரு மனிதனுக்குள்ள வந்து என்ன ஆண்டவர் என்ன செய்யறாருனாக்கா, அந்த மனிதனுக்குள்ள இப்ப கர்த்தர் என்ன பண்றாரு பாருங்க, பிதாவாகிய தம்மை, கடவுளாகிய தம்மை, அதர்சனமான தேவனாகிய தம்மை அந்த மனிதனுக்குள்ள தனக்கு தானே அறியாம, அப்பா, என் பிதாவே, என் தகப்பனே அப்படி சொல்லும்படியாக ஆண்டவர் ஒரு புத்தியின் ஆவியை அவனுக்குள்ள ஊத்தி விடுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு தேவன், அன்பான தேவன். நம்ம வந்து ஏதோ ஒரு எல்லா காரியத்துக்கும் நம்ம அறியாமையே ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆண்டவர்கிட்ட வேண்டுதல் செய்வோம். உட்காரக்குள்ள, ஏசப்பா, அப்பா என்னை காப்பாத்துப்பா, அப்பா சொல்லி நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம ஜபம் பண்ண ஆரம்பிப்போம். இதுதாங்க விசுவாசம். ஜபம் என்பது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் வந்து எல்லாருக்குமே பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா ஜபத்தை வந்து யாருமே அலட்சியப்படுத்தாதீங்க. ஒவ்வொரு ஜபத்துக்கும் பரலோகத்துல அங்க ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு ஜபத்துக்கும் உங்களுக்கு பதில் நிச்சயமாக உண்டு. நீங்க கேட்டாதான், நீங்க ஜபிச்சாதான் உங்களுக்கு அங்கிருந்து கொடுக்கப்படும்ன்றது வந்து விஷயத்தை எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஸோ நம்மவே அறியாமலே அப்பா, ஏசப்பா சொல்லிட்டு நம்மக்குள்ள நம்ம பேச ஆரம்பிப்போம். நம்ம உதடுகள் பேச ஆரம்பிப்போம். ஆவிக்குள்ள நம்ம வந்து இருக்கிறது தான் அந்த ஒரு உயர்ந்த ஒரு அனுபவம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளவே இருக்கணும். நமக்குள்ள இருந்தாக்க நம்ம வேண்டுதலை செய்வோம். நம்ம தேவன் கிட்ட மன்றாடி ஜபம் பண்றதுக்குள்ள நிச்சயமாக அவர் நம்மளை பார்த்து நம்மளுக்கு உதவி செய்வார். தேவனோட பார்வையில மட்டும் அல்லங்க, உலக மக்களோட பார்வையிலும் நம்ம அற்புதமாகவும் அதிசயமாகவும் நம்ம இருக்கிறோம். எங்க ஹஸ்பண்ட் கூட அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு, நான் தியானம் பண்றதுக்குள்ள இரவு நேரத்துல உட்காந்து நான் தியானம் பண்ணுவேன், பைபிள் படிப்பேன். பகல் நேரத்துல கூட நான் சில டைம் வந்து நான் வந்து தியானம் பண்ணிட்டு இருப்பேன். நான் தூங்குற மாதிரி இருப்பேன், ஆனா வந்து சிரிச்சுட்டு இருப்பேன். திடீர்னு வந்து என்கிட்ட, நீ என்ன சிரிச்சுட்டே இருக்கிற? அப்போ நான் வந்து அப்படியே முழிச்சுட்டு நான் சொல்வேன், இல்லப்பா நான் ஆண்டவரோட பேசிட்டு இருந்தேன். அந்த அனுபவம் எல்லாருக்கும் வரணுங்க, அந்த உயர்ந்த அனுபவம். இந்த ஜபத்துல நம்ம ஆண்டவரோட பேசி முழுங்கி இருந்தாக்கா, அவருக்குள்ளவே இருந்தாக்கா, நம்ம சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். என்னோட அனுபவம் தான் சொல்றேன். என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. நான் அவரோட பேசிட்டு இருக்கிறக்குள்ளோ, அவரோட வார்த்தை மூலமா பேசிட்டு இருக்கக்குள்ளோ, அவர் என்கிட்ட பேசிட்டு இருக்கிறக்குள்ளோ, அவர் அந்த அனுபவமே வேற. இந்த உலகத்திலே நான் இருக்க மாட்டேன். அந்த ஒரு ஃபீல் எனக்கு ஆகும். யாராவது என் ஃபேமிலியில வந்து ஆட்டி விட்டு என்ன ஆயிடுச்சு, என்ன சிரிச்சுட்டு இருக்க, தனியா சிரிச்சுட்டு யார்கிட்ட பேசிட்டு இருக்க அப்படி கேட்டாதான் எனக்கு அந்த சுயநலமே வரும். இல்ல நான் ஆண்டவரோட பேசிட்டு இருக்கிறேன், அப்ப நீ தியானம் பண்ண போறதுக்குள்ள என்கிட்ட சொல்லிட்டு போமா. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து எங்க வீட்டுல நடந்துட்டு இருக்கு. ஸோ அவரோட பேசுறக்குள்ளோ என்ன நடக்குதுன்னு, என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஸோ அவ்வளோ ஒரு உன்னதமான தேவன்கிட்ட நம்ம பேசுறது ஒரு பாக்கியம்னு நான் நினைக்கிறேன். அந்த அனுபவத்துக்குள்ள தயவு செஞ்சு எல்லாரும் வாங்க. அந்த அருமையான ஒரு அனுபவம் எல்லாரும் பெற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா இயேசு ரொம்ப நல்லவர். கர்த்தரை நம்ம வந்து நமக்கு வந்து விசுவாசத்தின் ஆவியை நமக்குள்ள வந்து தேவன் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாரு. ஏன்னா அவர் அதர்சனமான ஒரு தேவனா இருக்கிறாரு. நம்ம வந்து கர்த்தர் நமக்குள்ள இருக்கிறாரு. அவர் வந்து அதர்சனமான தேவன் நமக்குள்ள இருக்கிறாரு. நம்ம ஒரு தேவனை தரிசிக்கிறது
தரிசிக்கிறது போல ஒரு அனுபவம் நம்மளுக்கு எல்லாருக்குமே வரணும். அதனாலதான் நம்ம ஜெபமே பண்றோம். தேவனை பார்த்த போல ஒரு அனுபவம், அந்த விசுவாசத்தை நமக்கு அவர் கொடுக்கிறாரு. நமக்குள்ள அந்த அசையாத உறுதியான ஒரு விசுவாசத்தை நம்மளுக்கு கொடுக்கிறாரு. அந்த அதர்சனமான ஒரு தேவன், அவரை தரிசிக்கிறது போல நமக்கு அவர் கூடவே நம்ம பேசும்படியாக நம்மளை வைக்கிறாருனாக்கா அந்த ஒரு அனுபவத்தை நம்ம கொடுக்கிறாரு. நம்ம எல்லாருமே தேவனை பார்க்கலங்க, ஆனா ஜெபம் பண்றதுக்குள்ள நமக்குள்ள தேவன் நம்ம முன்னாடி இருக்கிறார், அவர்கிட்ட நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அந்த ஒரு அனுபவத்தை கொடுக்கிறார் பாருங்க. அதுதான் அதரிசனமான தேவனை தரிசிக்கிறத போல ஒரு உயர்ந்த அனுபவம். இந்த அனுபவம் நீங்க பெற்றுக்கொள்ளணும்னாக்கா உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கணும். அந்த விசுவாசத்துல நீங்க உறுதியா இருங்க. ஹல்லேலூயா. எத்தனை ஒரு பெரிய விஷயம் பாருங்க, ஒரு மேன்மையான விஷயம் பாருங்க. இந்த பரிசுத்த ஆவியானவரோட நிறைவு நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஒவ்வொருத்தரும் ஜெபம் பண்ணணும். ஸோ எல்லா காரியங்களும் நம்ம பண்றதுக்குள்ளோ எல்லாமே செயலாகும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவரோட நிறைவு நம்ம கிட்ட இருக்கிறதுனால தேவனே சொல்லியிருக்கிறாரு, நீங்க தான் என்னோட அற்புதங்கள், நீங்கள் தான் என்னோட அடையாளங்கள், நீங்க தான் என்னோட அதிசயமானவர்கள் சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு உணர்வை நம்ம வச்சுக்கணும். ஒரு உண்மை சம்பவத்தை சொல்ற பாருங்க. ஒரு குடும்பம், கணவன் மனைவி, அவங்களுக்கு 2 பசங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு, 12 வயசு பையன், ஒரு 7-8 வயசுல ஒரு பொண்ணு. இந்த மனைவி என்ன பண்றாங்க, ஒரு கள்ள கணவன் கூட ஓடி வந்துடுறாங்க அந்த மகளை கூப்பிட்டுட்டு. ஸோ மகளை கூப்பிட்டுட்டு குடும்ப வாழ்க்கை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. எப்படி கூப்பிட்டுட்டு வராங்கன்னா ட்ரெயினில் கூப்பிட்டுட்டு வராங்க. இது ஒரு வெளிப்பாடு எனக்கு வந்தது. ஸோ இவங்க கூப்பிட்டு வந்த பிறகு குடும்ப வாழ்க்கை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த மகளுக்கு பிடிக்கல, எங்கள் அப்பா கிட்டே நான் போயிடணும்னு சொல்லிட்டு சொல்றதுக்குள்ள அவங்க அம்மா என்ன பண்றாங்க, அவங்க அந்த கணவன் கிட்ட இந்த மகளை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நீங்க போய் அந்த ஊர்ல விட்டுட்டு வந்துடுங்க. இப்போ இந்த கணவனும் அந்த கூட கூப்பிட்டு வந்த மகளும் போறாங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல விட்டுட்டு வந்துடுறாங்க. இப்போ எனக்கு ஒரு தீர்க்க தரிசனம் வருது. இப்போ அந்த தாய்க்கு அந்த கணவன் கூட குடும்பம் நடத்திட்டு அவங்களுக்கு பிள்ளைகள் எல்லாம் பெற்று அவங்கள செட்டில் ஆயிட்டுக்கிறாங்க. ஸோ ஒரு கருத்து வேறுபாடுனால ஒரு 30 வருஷமா அவங்க 2 பேரும், அந்த ஓடி வந்த கணவனும் காதலியும் 2 பேரும் பிரிஞ்சே இருக்கிறாங்க ஒரு 30 வருஷமா. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலை இந்த அம்மா தனியா இருக்கிறாங்க. அவங்களுக்கு இப்போ குறைஞ்சபட்சம் ஒரு 85+ வயசு அவங்களுக்கு. அந்த அப்பாவுக்கு 90+ வயசு. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, ஒரு 30-35 இயர்ஸ் பிரிஞ்சு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆண்டவர் காமிக்கிறாரு. இப்போ இந்த தாய் அந்த மகளோட சேரணும்ன்றது தேவன் எனக்கு உணர்த்தினாரு. நீ போய் அந்த மகளை பழைய கணவன் சொந்த புருஷனை விட்டு வந்தாங்க, அந்த பிள்ளைகளுக்கு கூட இந்த தாயை சேர்த்து வைன்னு சொல்லிட்டு இந்த தான் தீர்க்க தரிசனம் கிடைச்சது. இப்போ என்கிட்ட ஒரு ஆதாரமும் இல்லை. இப்போ நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த கணவன் வந்தார் இல்லையா 90+, அவங்க கிட்ட போய் நான் கேட்கிறேன், ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுங்க. உங்க மனைவி நீங்க ஒருத்தர் கூப்பிட்டுட்டு வந்தீங்களே, அவங்களோட பழைய ஹஸ்பண்டோட சொந்த ஹஸ்பண்ட், பழைய ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டோட பேரு, அந்த பிள்ளைங்களோட பேர் சொன்னீங்கன்னு. அவரு மொத்தமா மறந்துட்டு இருந்தாரு. ஸோ ஒரு ஜபம் பண்ண, ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஜபம் பண்ண, ஞாபகம் வரணும்னு சொல்லிட்டு அந்த ஜபத்துல அந்த பிள்ளைகளோட பேரு, கணவனோட பேரு, இந்த பேருங்க மட்டும் தான் சொன்னாங்க. அது சொல்லிட்டு பிறகு அந்த வயசான அம்மாவோட பேரு எங்களுக்கு தெரியும். இந்த பேருங்களை வச்சு மட்டும் தான் நாங்க அந்த தேடிட்டு ஒரு இடத்துக்கு போறோம். அதுவும் நான் எங்க ஹஸ்பண்ட் சொல்றேன், வாங்க நம்ம போலாம், இந்த தாய்கிட்ட இந்த பிள்ளைகளை சேர்த்து விடலாம். ஆனா ஆண்டவர் எனக்கு அடிக்கடி சொல்வாரு, அந்த கணவன் விட்ட இடத்துலயே தேடுங்க, அந்த மகளை விட்ட இடத்துல தேடுங்க. நல்லா ரொம்ப அழுத்தமா சொல்வார், மகளை நீ விட்ட இடத்துல தான் தேடணும்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோ ஒரு நம்பிக்கை, அவ்வளோ ஒரு விசுவாசம் என் தேவன் மேல. அதனால எங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணாரு, ஒரு பெரிய இனோவா கார் புக் பண்ணாரு. அதை ஏன்னாக்கா அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் அந்த பிள்ளைகள் விட்டுட்டு வந்தாங்களே, அந்த பிள்ளைகளுக்கு ஒரு 60-65 வயசா இருக்கும். நிச்சயமா அவங்க கல்யாணம் கட்டி குழந்தை எல்லாம் இருக்கும். அவங்க கூப்பிட்டுட்டு வந்தா குடும்பத்தோட நம்ம கூப்பிட்டு வரலாம். நிறைய ஜனங்க, ஒரு 7-8 பேர் ஜனங்க உட்கார வச்சு கூப்பிட்டு வரலாம். பெரிய காரை நாங்க புக் பண்ணிட்டு நாங்க போறோங்க. அவ்வளவு எனக்கு விசுவாசம். ஏன்னா என்கிட்ட தேவன் பேசி இருக்கிறார், சொல்லி இருக்கிறாரு.
ஸோ அங்கே போனாக்கா அதே ரயில்வே ஸ்டேஷன் காமிக்கிறாங்க, ரயில்வே ட்ராக்கு பின்னாடி வீடுங்க இருக்கிறதெல்லாம் எனக்கு காமிச்சாரு. அப்புறம் அங்கே வந்து ஒரு ஃபயர் ஸ்டேஷன் இருக்கிறத காமிச்சாரு. அதே காமிச்சது அப்படியே இருந்தது. அங்கே வந்து ஒரு ரெவரல் பாஸ்டர்கிட்ட நான் பேசிட்டு என்னோட சாட்சியை சொன்னேன். ஒரு சபையில் அது அன்னைக்கே என்னோட சாட்சியை சொன்னேன். என்னோட சாட்சி சுமிதா டெஸ்டிமனி நித்திய ஜீவன் கேள்ல போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்க்கலாம், முழுசா பார்க்கலாம். அந்த ஒரு சாட்சியை சொன்ன பிறகு அந்த கூட்டத்தில் ஒரு வயசான அம்மா இருந்தாங்க, அவங்க 80+. அவங்க வந்தாங்க, என்கிட்ட விசாரிச்சாங்க, என்னோட நலம் விசாரிச்சாங்க. அப்போ நான் வந்த நோக்கத்தை சொன்னேன். அம்மா, இந்த மாதிரி நாங்கள் ஒரு 55 வருஷமா ஒரு குழந்தைய விட்டுட்டு ஒரு தாய்க்காக நாங்கள் வந்திருக்கிறோம். அந்த குழந்தைய கூட்டு போய் அவங்கள்ட்ட சேர்க்கணும். அந்த குழந்தைங்களுக்கு இப்போ சுமார் ஒரு 60-65 வயசு ஆயிருக்கோம், வருஷம் ஆயிருக்கோம் அப்படின்னு சொன்னக்குள்ளோ. அப்புறம் இன்னொன்னு சொன்னேன், இந்த எல்லா சர்ச்சில் கேட்டக்குள்ளோ இந்த சபையில சர்ச் ரெக்கார்ட்லயே 30 வருஷத்துக்கு மேல எந்த டாக்குமெண்ட்ஸும் இல்லைன்னா பாத்துக்கோங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில யாராலே கண்டே பிடிக்க முடியாது. அந்த ஒரு சூழ்நிலையில வந்துதான் அவ்வளோ விசுவாசம் உறுதியா நான் இருந்தேன். அப்படி இருக்கிறவங்களும் அந்த அம்மா வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, என் மகன் இருக்கிறான், ஒவ்வொரு வீட்டோட டாட்டா பேஸ் அவர் கலெக்ட் பண்ணுவாரு, அந்த வேலையில தான் இருக்கிறாங்களே, அவரை உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறேன். சரி, நான் அவர்கிட்ட பார்த்தேன், பேசினேன், எல்லாம் கொண்டு அப்போ பேசிட்டு வந்தேன். இதுக்கு தாங்க 9 வரங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியன்றது. பரிசுத்த ஆவியானவரின் 9 வரங்கள் ரொம்ப அவசியம்ன்றது. கர்த்தர் வந்து நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ, கர்த்தர் வந்து வேறொரு இடத்துல என்ன நடக்க போகுதுன்றது வந்து திட்டவட்டமா தெளிவா விஷனோட வார்த்தைகளோட விவரிக்குவார். ஸோ இந்த ஒரு வரங்கள் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். எல்லாரும் அதை நீங்க பெற்றுக்கொள்ளணும். ஸோ இந்த முடியாதது ஒரு காரியத்தை வந்து மனுஷர்களால எந்த சிஐடினால கண்டே பிடிக்க முடியாத ஒரு விஷயத்தை வந்து ஆண்டவர் எப்படி வந்து நடத்துறாருன்னு பாருங்க. ஸோ இதுக்கு தான் வரங்கள் வந்து கிறிஸ்துவின் ஆவியானவர் வரங்கள் 9 வரங்கள் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த நிறைவை எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். நம்ம வாழ்க்கை வந்து ஒரு வேறுபாடு உள்ள ஒரு வாழ்க்கையா நம்ம வாழ்க்கை இருக்கும். ஆவி நிறைவு வந்து ஒரு வாழ்க்கை வந்து இணையற்ற ஒரு வாழ்க்கையா இருக்கும். அது ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கை, அளவில்லாத ஒரு வாழ்க்கை, யாராலையும் அளக்க முடியாத ஒரு வாழ்க்கையா இருக்கும். ஸோ நம்ம வாழ்க்கையவே வந்து தேவனோட சஞ்சாரம் பண்ற மாதிரியே இருக்கும். இந்த ஏனோக்கு நோவா பண்ணாங்க பாருங்க, அதே வாழ்க்கை நமக்கு தரணும் தான். பரிசுத்த ஆவியானவரோட நிறைவு நம்மளுக்கு வேணும்ன்றது அவசியம். அவர் எனக்கு காமிச்சாரு. அந்த மகன் கிட்ட நான் பேசினேன் இல்லைங்களா, அவங்க அந்த லேடி, ஓல்டு லேடி வந்து அவங்க மகனை இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டாங்க. அன்னைக்கே நாங்கள் ரிட்டர்ன் வரக்குள்ளோ என் மனசுக்குள்ள ஒரு கோபம், ஆண்டவர் மேல அவ்வளோ ஒரு கோபம். என்ன இவ்வளோ ஆண்டவர், நம்ம இவ்வளோ செலவு பண்ணி அங்கே போயிருக்கிறோமே, அங்கே பார்த்தா அவர் சொன்ன மாதிரி இருந்தது, அப்படியே இருந்தது. ஆனால் அங்கே பார்த்தாக்கா ஒரு டவுனே இருக்குது, ஒரு சுமார் ஒரு லட்சக்கணக்கான ஜனங்க இருக்கிறாங்க. அங்கே எங்கே நான் தேடுவேன், பேர் வச்சு எங்கே தேட முடியும்? எனக்குள்ள ஒரு மனசுல ஒரு பயம் வேற. எங்க வீட்டுக்காரர் வேற கூட்டிட்டு போயிட்டேன்னா அவர் வந்து ஒரு வார்த்தை கூட என் மறு வார்த்தை இல்லாம வேற கூட்டிட்டு வந்துட்டாரு. ஏன்னா நான் சொல்றது உண்மையா இல்லையான்ற ஒரு சந்தேகம் அவருக்கும் வரக்கூடாது. ஆண்டவரை ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கோவப்பட்டு இந்த யோனா கோவப்படுறாரு பாருங்க ஆண்டவர் மேல. அப்போ அதை பார்த்துட்டு தேவன் எப்படி இறங்கி வந்தாரோ அதே மாதிரி நானும் கோவப்பட்டேன். அவர் கோவப்பட்டு பயங்கர கோவத்துல இருந்த ஆண்டவருக்கு நியாயமான விஷயத்துல கோவப்படுறதுல தப்பே இல்லைங்க. இறங்கி வராரு அவர், ஆண்டவர் இறங்கி வர்றாரு. ஆனா அவர் சொன்ன வார்த்தைகள் வந்து அங்க இல்லைன்னா நீங்க கோவப்படுங்க, அப்போ உடனே அவர் வந்து இறங்கி வருவாரு. ஸோ அன்னைக்கு நைட்டு நான் வரக்குள்ள கோவத்துல தாங்க படுத்தேன். நான் 12:30 மணி நைட்டு வந்தோம், வந்து வீட்டுல சேர்ந்தோம். 3 மணிக்கு காலையில விடிய கால 3 மணிக்கு என்கிட்ட வந்து பேசுறாரு. என்ன பேசுறாரு, அந்த டாட்டா பேஸ் கலெக்ட் பண்ற அந்த மகனை காமிக்கிறாரு. இந்த மகன் மூலமா தான் கிடைக்க போகுது. ஆனா இன்னொரு தடவை மறுபடியும் சொல்றாரு, விட்ட இடத்துல தான் நீங்க தேடணும், வேற எந்த இடத்துல போக கூடாது. அந்த குழந்தைங்க எந்தெந்த ஊர்ல இருக்கிறாங்களோ அது வேற, ஆனா நீ விட்ட இடத்துல தான் நீ தேடணும்னு சொன்ன ஒரு வார்த்தை மட்டும் என் காதுல போட்டுட்டே இருந்தாரு. நான் அங்க டெஸ்டிமனி சொல்லிட்டு நான் வந்து அதோட சரி. இப்போ அந்த மகனை தான் காமிக்கிறாரு. ஸோ எங்க வீட்டுக்காருக்கு காலையில 6 மணிக்கு சொல்றேன், இந்த மாதிரி 3 மணிக்கு தேவன் வந்து பேசுறாருப்பா, அந்த மகன் கிட்ட பேசுன்னு சொல்லி இருக்கிறாரு. இப்போ எங்க ஹஸ்பண்ட் சொல்றாரு, இப்போ அவங்க வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க, அவங்க பிஸியா இருப்பாங்க, நம்ம ஈவினிங் நம்ம பேசலாம் அவங்ககிட்ட அப்படின்னு சொல்ற பிறகு நானும் அப்படியே சைலண்ட் ஆயிட்டேன். ஆனா
11 மணி காலையில அவரே கால் பண்ணி மொத்த இன்ஃபர்மேஷன் கரெக்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. அப்புறம் வந்து அவர் மூலமா தாங்க அவங்க கிடைக்கிறாங்க. அதனால அந்த மகள் எங்க விட்டாங்க அங்கே போய் தேடுங்கன்னு சொன்னார் இல்ல தேவன். பார்த்தா அந்த மகள் மட்டும்தான் உயிரோடு இருந்திருக்கிறாங்க. ஏன்னா அந்த கணவனோ அவங்க கணவனோ அவங்க மகனோ இறந்துட்டாங்க. ஸோ இந்த மகள் மேலதான் அவர் வந்து அண்டர்லைன் பண்ணி அந்த மகளை எங்க விட்டாங்க அங்கே தேடுங்கன்னு. இது உண்மை சம்பவங்க. அதுல வந்து நான் வந்து ஃபீல் பண்ணி ரொம்பவே எனக்கு கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. அவர் சொன்னாரு கிடைச்சிட்டாங்க வாங்கன்னு. அவர் வந்து நாங்க இங்கிருந்து போறதுக்குள்ள ஜெபம் பண்ணிட்டு போறோம். நாங்க ஆண்டவரே எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, நாங்க அங்க போய் பார்த்து நாங்க சந்திக்கணும், அவங்களுக்கும் இங்க எங்களை சந்திக்கிறதுக்குள்ள எந்த ஒரு தடையும் இல்லாதபடி ஆண்டவரே நீங்க வந்து பாதுகாப்பா எங்களை வந்து சந்திக்க வைக்கணும். அப்ப தேவன் இன்னும் ஒரு விஷயம் காமிக்கிறாரு பாருங்க. ஒரு லாங் டைனிங் டேபிள்ல அவங்க ஜனங்க எங்க ஜனங்க எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். நானும் அந்த மகளுக்கு இப்ப வந்து 60 வயசு. அவங்க நானும் அந்த மகள் 2 பேரும் உட்கார்ற மாதிரி ஒரு காட்சியை காமிக்கிறாங்க. அதை பார்த்து அதே மாதிரி நடந்தது சம்பவம் அப்படியே இருந்ததுனால எனக்கு அதே நீளமான டைனிங் டேபிள் அந்த மகள் என் கூட உட்கார்ந்துட்டு இருக்க பார்த்து நான் பிரமித்து போனேங்க. ஜனங்க வந்து நம்மளை பார்த்து பிரமித்தாங்களே, அந்த மாதிரி நான் பிரமித்து போனேன். இது என்னோட சொந்த அனுபவம். ஸோ ஏன்னா இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? விசுவாசம். ஒரு தடவை தேவன் சொல்லிட்டாருனாக்கா அது எந்த இடம் தான் இருக்கட்டும், நீங்க விசுவாசத்தோட போங்க. அங்க நடக்கலையா சண்டை போடுங்க, கோவப்படுங்க, கண்டிப்பா தேவன் வந்து இறங்கி வருவார். யோனாக்கு இறங்கி வந்த மாதிரி நமக்கும் இறங்கி வருவார். ஸோ இந்த மாதிரி ஒரு உறுதியான விசுவாசம் நம்ம வச்சுக்கலாம். அப்புறம் அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட்டா நான் போனேன். அவ்வளோ எனக்குள்ள அந்த ஆச்சரியமா இருந்துச்சு. நான் பார்த்தது காட்சிகள் அப்படியே தத்ரூபமா இருந்தது. ஸோ நானும் பிரமித்து போனேன். நம்முடைய ஆண்டவர் வந்து மகிமையானவர். ஆலோசனை கொடுக்கறதுல வந்து அவர் அவ்வளோ ஆச்சரியமானவர். அவரோட ஆலோசனைக்கு ஈடாக எந்த ஒரு சிஐடியும் சரி ஆலோசனைக்காரரும் சரி யாருமே வர முடியாது. அவர் அந்த மாதிரி ஒரு உன்னதமான ஒரு ஆலோசனை அவர் கொடுக்கிறார். உன்னதமான தேவன் செயல்களில் வந்து அவர் மகத்துவ உள்ளவர். வாசிப்போம் ஏசாயா 28:29. அல்லேலூயா. ஏசாயா 28:29. இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். ஆமென். இதுதாங்க ஆலோசனையில அவ்வளோ ஆச்சரியமானவர். நான் ஆச்சரியப்பட்டு எவ்வளோ பெரிய ஆச்சரியம், எவ்வளோ பெரிய தீர்க்க தரிசனம் 55 வருஷத்தை கண்ணுக்கு முன்னாடி காமிக்கிறாரு. நான் பிரமித்து போனேங்க. அவ்வளோ செயலில் வந்து அவ்வளோ இம்மீடியட்டா அவ்வளோ மகத்துவம் உள்ளவர். போன அடுத்த நாளே எனக்கு ரிசல்ட். அவ்வளவுதாங்க. அடுத்த முறை கால் வந்து கிடைச்சிட்டாங்கன்னு. ஸோ இவ்வளோ மகத்துவம் உள்ள தேவன் நம்ம கிட்ட இருக்கிறார். நம்மளை பார்த்து உலகம் என்ன தெரியுமா சொல்லும்? ஐயோ இந்த குடும்பம் வந்து தேவன் கிட்ட பேசுற குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு அற்புதங்களாக இருக்கிறீங்க, நீங்க ஒரு அடையாளமாக இருக்கிறீங்க, நீங்க ஒரு அதிசயமானவர்களா இருக்கிறீங்க. நம்ம குடும்பத்தை பார்த்து அவங்க சொல்றாங்க, உலக மக்கள் சொல்றாங்க, இவங்க கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்குப்பா, இரவும் பகலும் இவங்க ஜபம் பண்றாங்க, எல்லாம் நல்லதே நடக்குது. நமக்கு வீடு இல்லாம இருக்கலாம், பொருள் இல்லாம இருக்கலாம், கார் இல்லாம இருக்கலாம், ரொம்ப பெரிய வேலை இல்லாம இருக்கலாம், எது இல்லாம இருக்கலாம், எவ்வளவு கஷ்டங்கள்ல நம்ம வந்து இருக்கலாம். ஆனா உலக மக்கள் உங்களை தாங்க தேடி வராங்க. ஏன்னா உங்ககிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு. நீங்க பரிசுத்த ஆவியானவரோட நிறைவு பெற்று இருக்கிறீங்க. உங்க மூலமா தேவன் பேசுறது வந்து அவங்க அறிந்து இருக்கிறாங்க. இங்க போனா, இந்த இடத்துல போனா, இவங்க ஜெபம் பண்ணா, இவங்க கை வச்சா நிச்சயமா நம்மளுக்கு விடுதலை உண்டு அப்படின்னு சொல்லி நம்மளை தாங்க தேடி வருவாங்க. அதனால நம்ம வந்து ஒரு அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் நம்ம மாறியே விடுகிறோம். நம்ம குடும்பம் வந்து அந்த ஜனங்கள் முன்பாக ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமா இருக்கு. we are so blessed. நம்ம குடும்பம் வந்து தேவனை தரிசிச்சு பேசுறது போல ஒரு அனுபவத்துல நம்ம வரும். உலக மக்களை நம்மளை வந்து புகழ்வாங்க. ஸோ இந்த மாதிரி ஆண்டவருக்குள்ள பேசுற ஒரு உன்னதமான அனுபவம் எல்லாருக்குமே வரணும். ஆண்டவர்
உலகத்துக்கு முன்பாக, உலக மக்களுக்கு முன்பாக நம்மளை டிஃப்ரெண்டா தான் வச்சிருக்கிறாரு. அவங்க முன்னாடி நம்மளை ஒரு அதிசயமாகவும் அற்புதமாகவும் வைத்திருக்கிறாரு. ஸோ இப்போ நம்ம தேவனோட ராஜ்யத்தை கட்ட பரிசுத்த ஆவியானவரின் நிறைவை பெறத்துக்காக நம்ம ஒரு ஜெபம் பண்ணலாம். என் ஜெபத்துல எல்லாரும் கலந்துக்கங்க. அன்பின் பரலோக தந்தையே, அப்பா ஆண்டவரே, இந்த ஜெபத்துல கலந்து இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆண்டவரே உங்களோட கரங்கள் தொடட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, நீங்க ஒவ்வொருத்தருக்குள்ளும் நீங்க நிறையணும் ஆண்டவரே. உங்களோட ஆவிய நிரப்புங்கள் ஆண்டவரே. ஒவ்வொருத்தருக்குள்ளும் உங்களோட ஆவிய நிரப்புங்கள் ஆண்டவரே. ஒவ்வொருத்தருக்குள்ளும் உங்களோட வல்லமை நிரப்புங்கள் ஆண்டவரே. உங்களோட மகிமை இறங்கட்டும் ராஜா. ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஆண்டவரே தேவனே பரிசுத்த ஆவியானவரே இறங்கும் ஆண்டவரே. கர்த்தரே ஆவியானவர். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்க விடுதலை உண்டுன்னு வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க தான் ஆவியானவர் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் நீங்க தொட்டு நிரப்புங்கள் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் நீங்க அபிஷேகம் படுத்தணும் ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்குள்ள ஆண்டவரே நீங்க உள்ள நுழையணும் ஆண்டவரே. ஆத்மாக்குள்ள நுழையணும் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரோட வாழ்க்கைக்குள்ள நுழையணும் ஆண்டவரே. நீங்க நுழைந்த ஆண்டவரே அங்க அந்தகார சக்திகள் விட்டு ஓட ஆண்டவரே. அசுத்த ஆவிகள் இருக்கிற ஜனங்களுக்குள்ள இருக்கிற அந்த பிசாசுகள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தாலே விட்டு விலகி ஓடும் ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் நீங்க பரிசுத்த ஆவியில் நிரப்புங்கள் ஆண்டவரே. அப்படி நீங்க நிரப்பணும் ஆண்டவரே. ஒவ்வொருத்தருக்குள்ள அந்தகார சக்திகள் பிசாசுகள் ஒளிஞ்சு போகணும் ஆண்டவரே. அப்படி நீங்க நிரப்பணும் ஆண்டவரே. ஒவ்வொருத்தருக்குள்ள தெய்வீகம் இறங்கட்டும் ஆண்டவரே. தெய்வீகம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் நீங்க மறுரூபம் ஆக்கணும் ஆண்டவரே. ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஆவியானவரே உங்களோட ஜீவனை அனுப்புற ஆண்டவரே. ஒவ்வொருத்தருக்குள்ளும் உங்களோட ஜீவனை நீங்க ஊற்றணும் ஆண்டவரே. நீங்க மறுரூபம் படுத்தணும் ஆண்டவரே. உங்களோட சந்தோஷம் இறங்கட்டும் ஆண்டவரே. உங்களோட வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. உங்களோட மகிமைகள் இறங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் நீங்க இப்படி நிரப்பி ஆண்டவரே நீங்க அபிஷேகம் பண்றதுக்காக உமக்கு நன்றி ராஜா. நன்றி அப்பா. பரிசுத்த ஆவியானவரே உங்களுடைய சித்தத்தின் படி நாங்க வாழணும் ஆண்டவரே. எங்களோட வாழ்க்கையை நாங்க வாழணும் ஆண்டவரே. உங்களோட சித்தத்தை நாங்க தேவ சித்தத்தை நாங்க நிறைவேற்றணும் ஆண்டவரே. நாங்க தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படியாக நாங்க தேவ சித்தத்தை நிறைவேறுவதற்காகவும் தேவனே நீங்க எங்களுக்கு அருள் புரியணும் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களோட நீங்க இருக்கிறதுக்காக நன்றி. பரிசுத்த ஆவியான ஒரு நிறைவை நாங்க பெற்றுக்கொண்டோம் ராஜா. ஆண்டவரே உங்களோட அபிஷேகத்தை நாங்க பெற்றுக்கொண்டோம் ராஜா. எங்களை நீங்க ஆசீர்வதித்ததுக்காக உங்களுக்கு கொடான கோடி நன்றி அப்பா. கொடான கோடி நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் நீங்க அபிஷேகம் பண்றதுக்காக உமக்கு நன்றி 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 தகப்பனே. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் கல்வாரி ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நாம் எல்லோரும் கூட சதா காலம் இருப்பதாக. ஆமேன் ஆமேன் ஆமேன். நீங்க உலக மக்களுக்கு முன்பாக தேவனோட பார்வைக்கு முன்பாக நீங்க அற்புதமாகவே இருக்கிறீங்க. அடையாளமாகவே இருக்கிறீங்க. அதிசயமானவே இருக்கிறீங்க. நீங்கள் ஒரு அற்புதம். ஆமேன். ஹல்லேலூயா. பிரேஸ் தி லார்ட்.